சார் வணக்கம். வணக்கம் சார். கேன்ஸ் டிவிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஓகே சார். ஓகே ஓகே. இப்போ திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. ஏன்னா அவங்கள கட்சி திமுக வந்து 1949 ஆரம்பிக்கப்பட்டு முதல்ல ஒரு 15 எம்எல்ஏக்களும் அப்புறம் ஒரு 50 எம்எல்ஏக்களும் இப்படி படிப்படியாக வந்து நாங்கள் ஆட்சி கட்டத்தில் இருக்கிறோம். ஆனால் இப்போ வர்ற கட்சிக்காரங்கள்லாம் இப்போ வந்து கட்சி ஆரம்பித்த உடனே முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரணும்னு சொல்லி துடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அவர் யாரை பேசுகிறாரு, என்ன அர்த்தத்தில் பேசுகிறாருன்னு சொல்லுங்க சார். முதல்ல அவர் பயப்படுறது பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநிலத்தில் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் பற்றி பயப்படுறாரு. இவங்க புதுசாக வந்திருக்காங்க, வந்த உடனே ஆட்சி பீடத்துக்கு ஏறன்னு சொல்கிறாங்க. இதில் நடக்குமா? நடக்காது. நாங்கள் 49 ஆரம்பித்தோம், இப்போ தான் நாங்கள் ஆட்சி வந்திருக்கோம் சொல்கிறார். சார், பக்கத்து மாநிலத்தினுடைய ஆந்திராவில் என்டி ராமராவ் இருந்தார். அவர் எப்போ கட்சி ஆரம்பித்தார்? கட்சி ஆரம்பித்த உடனேயே அடுத்த தேர்தலிலே அதனுடைய முதலமைச்சரானார், ஆந்திரா முதலமைச்சரானார். அது மட்டுமல்ல, இன்றைய ஆந்திராவினுடைய ஜெகன்மோகன் ரெட்டி அவரும் அப்படிதாங்க. காங்கிரஸ் வந்து வெளியே வந்தாங்க, கட்சி ஆரம்பித்தாங்க, முதலமைச்சர் ஆகிட்டாங்க வித்தின் 5 இயர்ஸ். அது மட்டும் இல்லை சார், அசாம் கணபரிஷத் ஒரு கட்சி இருக்குது. அதனுடைய பிரஃபுல்ல குமார் மகாந்தாண்டி ஒருத்தர் இளைஞர், அவரும் கட்சி ஆரம்பிச்சாரு, உடனே ஆட்சிக்கு வந்தார். ஆமா, வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி இருக்காங்க, திரிணாமுல் காங்கிரஸ் விலகுனாங்க. மம்தா பானர்ஜி அம்மா, அந்த அம்மா கட்சி ஆரம்பிச்சாங்க. இப்போ 3வது முறையாக மேற்குடைய முதலமைச்சர் இருக்கிறாங்க. சார், அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் யாரு? 2011 வரைக்கும் அண்ணா ஆசாரி பின்னாடி இருந்தவர். 2012 கட்சி ஆரம்பிக்கிறாரு. 2013 காங்கிரஸ் வந்து ஆட்சியை பிடிக்கிறாரு. உடனே வித்தின் 1 இயர்லயோ 2 இயர்லயோ தொடர்ந்து 3வது முறையாக டெல்லியினுடைய முதலமைச்சராக இருக்கிறார். நம்முடைய மாநிலத்தை பாருங்க. நம்முடைய மாநிலத்தில் புரட்சி தலைவர், புரட்சி நடிகர் எம்ஜிஆர் 1972 கட்சி ஆரம்பிச்சார் சார். 77 ஆட்சியை பிடிச்சிட்டாரு. ஆரம்பிச்ச உடனே முதல் இடைத்தேர்தலே 2 இடைத்தேர்தல் ஜெயிச்சாரு. திண்டுக்கல் இடைத்தேர்தலையும் ஆமா ஜெயிச்சாரு. ஏன்? கட்சி ஆரம்பிச்ச உடனே அவர் இதெல்லாம் பழைய வரலாறுலாம் இன்றைய தமிழக முதலமைச்சர் அவருடைய ஏற்புக்காகவே, அவருடைய வசதிக்காக மறைச்சிட்டு புதுசாக வருவாங்க, ஆட்சி பீடத்தில் ஏற முடியாது, ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சொல்றாரு சார். முதல் காரணம், அவர் அண்ணாமலையை பார்த்து பயப்படுறாரு. 2வது விஜய் பற்றி பயப்படுறாரு. 3வது இன்றைக்கு சீமான் இருக்கார்ல, அவரை பற்றி பயப்படுறாரு. இந்த 3 பேர் தான் இளைய தலைவர்கள். எடப்பாடிக்கு 70 வயசு தாண்டிடுச்சு. திரு எடப்பாடி பழனிசாமி 70 வயசு தாண்டிடுச்சு. திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் 70 வயசு தாண்டிடுச்சு. இப்ப இளம் தலைவர் யார் பாத்தீங்கன்னா, வயசு கம்மியா இருக்கிறதுல அண்ணாமலை, அவருக்கு ஜஸ்ட் 40 வயசு ஆச்சு. அதை எடுத்தீங்கன்னா விஜய் 50 வயசு. அதுக்கு அடுத்தது 53 55 சீமானுக்கு. இளம் தலைவர், எழுச்சி நாயகன், இளைஞர்கள் நாயகன், தமிழகத்தினுடைய விடிவள்ளி எதிர்காலம் அண்ணாமலை ஐபிஎஸ் தான் சார். 39-40 வயசு. அவரை பார்த்தா பயப்படுறார். 2026 பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைக்கும் போது அதுதான் இன்றைய திராவிட முன்னேற்ற கழகமும் பதறாங்க, பயப்படுறாங்க. புதுசாக வந்தவங்க ஆட்சிக்கு வருவாங்க சார். இந்த 3 கட்சிகளும் வலுவா இருக்குன்னு சொல்லி தன்னோட பலம் இழந்துரும்னு பயப்படுறாரு. அவர் என்ன பண்ணாரு? கடந்த 4 வருஷமா என்ன பண்ணாரு? 505 வாக்குறுதியில் எதை நிறைவேற்றினாரு? ஒண்ணுமே நிறைவேற்றலையே சார். மாசம் மின் கட்டணம் எடுப்புன்னு சொன்னார், எடுக்கல. நீட் கட்டணம் ரத்து செய்வோம்னு சொன்னார், இல்ல. பள்ளி மாணவர்களுடைய கல்வி கட்டணம் ரத்து பண்ண சொன்னார், இல்ல. பெட்ரோல் டீசலுக்கு 5 ரூபாய் 7 ரூபாய் குறைப்பேன்னு சொன்னார், குறைக்கல. சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்பேன்னு சொன்னார், குறைக்கல. இப்போ என்ன பண்ணார் இவர் சார்? ஒரு கவர்ச்சிகரமான திட்டங்கள்லாம் போட்டு ஆட்சிக்கு வந்து, ஆட்சியில் வந்த பிறகு இதையெல்லாம் செயல்படுத்தாம இப்போ கஜானா காலி, திவாலாகிற நிலைமையில தமிழக அரசு இருந்து கொண்டிருக்கிறது என்று அதனுடைய நிதி அமைச்சர் தங்க தென்னரசு சொல்றாரு. எங்கிட்ட பணம் இருக்குது. எங்க இருக்குது சார்? பொங்கலுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்க முடியல சார் இவங்களால. திராவிட முன்னேற்ற கழக அரசால நல்லாட்சி பண்றாங்கல்ல, அந்த இதுக்கு முன்பு இருந்த அண்ணா திராவிட ஆட்சியில் ஊழல் பண்ணாங்க, அவ்வளோ சரியா நடத்தணும்னு சொல்றீங்களே. நீங்க வந்து 4 வருஷம் ஆச்சு இல்லையா? ஒரு 1000 ரூபாய் பணம் பொங்கலுக்கு உங்களுக்கு கொடுக்க முடியலையே சார். நீங்க எப்படி சார் நல்லாட்சி பண்றீங்க? இப்போ பொங்கல் பரிசா 130 ரூபா 150 ரூபா பெருமான பொருட்களை கொடுத்துட்டு அதுக்கு கொடுக்கக்கூடிய விழாவே பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா பண்ணி விழா எடுக்கிறதுல அவங்கள மிச்ச முடியாது சார். அவங்க விழாவெல்லாம் நல்லா பண்ணுவாங்க, மக்களை ஏமாத்துறதுக்கெல்லாம் நல்லா சூப்பரா பண்ணுவாங்க சார். சார், ஒரு கரும்பு 35 ரூபாய் சார். 1 கிலோ பச்சரிசி 30 ரூபாய் சார். ஓகேங்களா? 1 கிலோ சர்க்கரை, அதுவும் சுகர் தான் கொடுக்குறாங்க, வெல்லம் கொடுக்கல. ஓகேங்களா? 2 சேர்த்தா கிட்டத்தட்ட 30 ஒரு 90 ரூபா கூட வராது சார். 90 கிலோ மொத்தம் 90 கிலோ வராது. 90 ரூபாய் கொடுத்துட்டு
இது அது பொங்கல் தொகுப்பு கொடுத்துரும், பொங்கல் பரிசு கொடுத்துருன்னு ஏமாத்துறாங்க. எல்லா மக்களுக்கும் வேஷ்டி சட்டை கொடுக்கல, வேஷ்டி புடவை கொடுக்கல. ஒரு ரேஷன் கடையில் 1200 பேர் 2000 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வெறும் 200 பேருக்கு மட்டும்தான் முதல் நாள் அந்த பொங்கல் தொகுப்பு ஆரம்பிச்சாங்கல்ல, முதல் நாள் மட்டும்தான் அந்த புடவையும் அந்த வேஷ்டியும் கொடுத்தாங்க. 2ஆம் நாள் போறவங்களுக்கு வேஷ்டி வந்துட்டு இருக்குது, புடவை வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க தவிர வரல. ஒரு பொங்கல் தமிழுடைய பாரம்பரியமிக்க ஒரு பண்டிகை, பொங்கலுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்க முடியல, ஒரு நீங்க சொன்ன மாதிரி வேஷ்டியும் புடவையும் கொடுக்க முடியல. நீங்க நல்லட்ச பண்றீங்க சார். புதுசா வர்ற திரு கே அண்ணாமலை தலைமையில் தமிழகத்தில் 2026 ஒரு புதிய ஆட்சி அமையும். மக்கள் எதிர்பார்க்கின்ற திரு கே அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் 2026 முதலமைச்சர் ஆவார் சார். இவர் பயம் உண்டாயிடுச்சு. அதனால இவங்க இப்போ கட்சி ஆரம்பிச்சவெல்லாம் வந்துடான்னு சொல்றாரு. வரலாறு இருக்குது. என் டி ராமராவ், ஜெகன்மோகன் ரெட்டி, அரவிந்த் கெஜ்ரிவால், மம்தா பானர்ஜி, அந்த பிரபல குமார் மகந்தா, தமிழகத்தை சேர்ந்த எம்ஜிஆர், இவங்கெல்லாம் கட்சி ஆரம்பிச்சு உடனே ஆட்சிக்கு வந்து முதலமைச்சர் ஆனாங்க. அதுபோல் திரு கே அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களும் 2026 ஆட்சி பீடத்தில் அமர்வார். ஒரு புதிய தலைவரை எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா முதலமைச்சரை 2026 எதிர்பார்க்கறாங்க. கண்டிப்பா அண்ணாமலை தான் வாய்ப்பு சார். ஓகே, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.